எத்தனை நாள் கேம்பு? 11 நாள் ஆச்சா? சரி சரி. 11 நாள் கேம்ப் ஆச்சு. நேற்று ஒரு நாள் நம்ம கூட எக்ஸ்ட்ரா என்ன செய்தோம்? எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் போட்டோம், அப்படிதானே? கொஞ்சம் ப்ராக்டிஸ் போட்ட உடனே எத்தனை பேர் ரெஸ்ட் எடுத்தீங்க? ஒரு 17 பேர் ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க. ஒரு நாள் மேட்ச்சு. புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது நம்ம உடல் ரீதியாக நீங்கள் என்ன செய்யல? ஃபிட்டாக இல்லை. ஃபிட்டானால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டம் நகர முடியும். ஃபிட்னஸ் இல்லை, கம்மி, அது தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா? சரி, இன்னைக்கு புதுசாக வந்து எத்தனை பேர் இருந்தீங்க? கைதுக்கு பார்க்கலாம். சரி, எந்த ஊர்? அது சொல்லுப்பா. இல்லை மைக்க வேண்டாம், சொன்னப்பா. எந்த ஊர்? ஈரோடு மாவட்டம் பெரியசேமூர், ஹர்ஷவர்தன். ஈரோடு மாவட்டமா? சரி. நீ? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர். பேர்? அன்பரசன். அன்பரசன். சரி. அஸ்வின், தூத்துக்குடி மாவட்டம், விஞ்ஞானபுரம். விஞ்ஞானபுரமா? ஆமாம். விஞ்ஞானபுரத்துக்கு பற்றி வந்திருக்கேன். சூப்பர். ஓகே. நீ? ராஜமுத்து, விருதுநகர் மாவட்டம், ஆயுதர்மா. விருதுநகர் மாவட்டம். சரி தம்பி. சரி, எப்படியோ விளையாடி 11 நாள் கடந்துட்டோம். 11 நாள் இருந்தவங்க எத்தனை பேர் கைத்துக்கு பார்க்கலாம்? உட்கார், கைப்பிடிச்சு போர். ஆனால் முதல் நாளே 13 நாள் இருக்கீங்களா? முதல் நாள் எத்தனை வந்தாங்க? எத்தனை பேர் சொல்லுங்க? 50 பேர்? 30 பேரில் 15 பேர் இருக்கீங்க. 15 பேர் போயிட்டாங்க. நமக்கு இப்போ ப்ராக்டிஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கடுமையாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் நேரம் ஒதுக்குறீங்க. நீங்கள் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் இன்ஜுரி என்னச்சு, அடிபட்டு என்னச்சாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, வந்து பார்த்துட்டும் போயாச்சு. நிப்பாட்டிக்க தம்பி. இந்த நமக்கு கபடி விளையாடணும்னா நான் ப்ராக்டிஸ் வரீங்க, அப்படி தானே? முதல்ல நாங்கள் வந்த உடனே விளையாட்டு சொல்லி தரோமா? இல்லை. ஏன்னா முதல்ல பக்குவப்படணும். நீங்கள் எல்லாரும் பாதி இன்னைக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன செய்ய என்ன பார்த்த மாதிரியே இருக்கான். பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. வீட்டுக்கு போவா, சாப்பிடவா, நேற்று சாப்பிட்ட என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். மனசு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உடல் எங்கே இருக்கோ இந்த இடத்துல இருக்கு. இந்த மனசும் இந்த ஸ்பாட்டில், இந்த நிகழ்காலத்தில் நம்ம வாழணும். கடந்த காலத்தை நினைச்சாலோ இனி வரக்கூடிய காலத்தை நினைச்சாலோ நம்ம விளையாட முடியாது. ஆக்சுவலாக அந்த மைண்டு இந்த பாடியோட ஒட்டி இருந்து நம்ம மூவ் பண்ணால் தான் நினைச்ச முடியும், மூவ் பண்ண முடியும். வீட்டை நினச்சிக்கிட்டு நம்ம இங்கே நினைச்ச முடியாது, கபடி ஆட முடியாது. அப்போ நீ உன் மனசும் உடம்பும் எங்கே இருக்கணும்? மனசும் அங்கே போயிட்டு விஞ்ஞானபுரத்துக்கு போயிட்டு, விஞ்ஞானபுரத்துக்கு மனசு போயிட்டு, உடம்பு இங்கே இருக்கு, அப்படி தானே? அந்த மனசு போன இடத்துல உயிரும் போயிட்டாங்க. உயிரும் போனவங்க இது என்னது? பிணம். ஆனால் சொன்னால் பிணம். பிணத்தை வச்சு நான் விளையாட்டு சொல்லி தர முடியுமா? எங்கேயாவது பிணத்துக்கு யாராவது ப்ராக்டிஸ் படிச்சு கொடுப்பாங்களா? எந்த ஊர்லையாவது? அது மாதிரி பிணமாக வந்து என்கிட்ட வந்து நான் பிணம் தான் பாதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெட்டி அந்த இது என்னது மற்ற சிவபெருமான் எங்கே இருப்பார்? மயானத்தில் பிணத்து கூட வாழ்வார்ல? பிணத்து கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு இருக்குது. மனுஷன் உயிரோட்டமான மனிதன் கூட நான் வாழணும். புரிஞ்சா? உங்கள் உயிர் கூட சேர்ந்து மனசு எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். அப்போ சீக்கிரம் பிக்கப் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. உன் மனசையும் உடம்பையும் இங்கே வைக்கிறதுக்கு. இதுதான் டெஸ்ட்டு. வரும்போது எத்தனை பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எப்போ கேமரா நடக்குன்னு ஒரு வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்து கேம்பை நீ எவ்வளோ கனவு கண்டிருக்கா? ஊரில் இருக்கும்போது உன் உயிரை மனசை எங்கே வச்சுருந்தா? இந்த கிரௌண்டில் கொண்டு வச்சுருந்தா. வந்தாச்சு. அப்போ எவ்வளவு ஃபுல் திருப்தியோடு என்ன செய்யணும்? நீங்கள் இருக்கணும். இருக்கிறீங்க, பரவாயில்ல. இருக்கிற சந்தோஷம் தான். அப்படி இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? இன்னொன்று எவ்வளோ ஒரு ஆக்சுவலாக வந்து விளையாட்டு வந்து இப்போ மனசை அதை வைக்க காரணம் என்னென்னா, நீ அங்கே வைக்கிறது காரணம் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வந்திருக்கா? உங்கள் ஊரில் ஃப்ரெண்டு உண்டா? எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு? ஊர் சுற்றி தான் இருந்திருப்பா. நீ ஃபுல் ஊர் சுற்றி பார்ட்டி. இது போக அப்பா அம்மா இருப்பாங்களா? சகோதரி, நல்ல வீடு, சாப்பாடு, உறக்கம், அழகான வீட்டில் இருந்தோம், அப்படிதானே? அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வாரோம், எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த இடத்துக்கு நீ செட் ஆகிறதுக்கு முதல்ல ரொம்ப லேட் ஆகும். செட் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டம் நகர முடியும். நம்ம செட் ஆகலாம் நினைச்ச முடியாது, அடுத்த கட்டம் நகர முடியாது. அப்போ செட் ஆன உடனே நான் சொல்லுவேன், புரியும் செய்திடலாம். இப்போவும் ஃபண்டமெண்டல் இல்லாமல் நிறைய பேர் கொஞ்சம் முன்ன வந்துட்டீங்க. நாளைக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் கீழே தள்ளி விட்டுருவேன். 2 பேரும் குரூப் ஃபண்டமெண்டல் கீழே தள்ளி விட்டுருவேன். படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்தால் தான் அழகாக வர முடியும். நான் பார்க்குறேன்ல, உங்களுக்கு நோட் பண்ணுறேன். திருப்பி இப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யார் நல்லா பண்ணுறேன். நேற்று மேட்சும் பார்த்தேன், நோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு யார் நல்லா பண்ணுறேன், யார் நல்லா பண்ணலான்னு கண்டுபிடிச்சாச்சு. நல்லா பண்ணுறவங்க ஒரு செட்டாகவும், நல்லா பண்ணுறவங்க திருப்பி முயற்சி பண்ணிட்டு வரணும். என்ன, எதுவுமே
முயற்சி பண்ணாமல் என்ன செய்யாது, வராது, ஈஸியாக கிடைக்காது. அப்படியே ஒரு நாள் அது கிடைச்சாலும் நிலைக்க போகிறதில்ல. அது என்ன செய்ய போகிறதில்ல. ஏன்னா கஷ்டப்பட்டால் தான் உனக்கு தெரியும், இவ்வளோ கஷ்டப்படணும், உழைக்கணும், ஸ்டெப் போகிற இவ்வளோ கஷ்டப்படணும் போது நீ எனக்கு வேல்யூ தெரியும். நீ இன்னும் என்ன கூடுதல் என்ன செய்வா, பயிற்சி பண்ணுவா. ஈஸியாக கிடச்சின்னா அவனை பயிற்சி பண்ணுறதுக்கே வராது. பயிற்சி இல்லாமல், ப்ராக்டிஸ் இல்லாமல், ஒரு முறையான பயிற்சி இல்லாமல், ஒரு ஸ்மார்ட்டான பயிற்சி இல்லாமல் என்ன செய்யாது, கேம் என்ன செய்யாது, ஒரு காலமும் டெவலப் ஆகாது. புரிஞ்சா? அதனால் நம்ம உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க், அந்த பையன் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் தானே செய்யும், சொல்லித்தரோம். அப்படி தானே ப்ராக்டிஸ்னே மேட்ச்னு சொல்லித்தரோம். நீ உயிரோட்டமாக இருங்க. இந்த இடத்த என்ன செய்ய, உயிரோட்டமாக இரு. உயிரோட்டம்னா உடம்பு இருக்கிறத உயிரை வச்சுக்க. அப்படி தானே? சரி, பை.